விமெனை சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு என்னதான் சொன்னாலும் தப்பா எடுத்துக்கிறீங்களே, அப்புறம் எப்படி சொல்றது? ஒழுங்கா ட்ரெஸ் போடு, ஸ்லீவ்லெஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னா தப்பா தானே நினைக்கிறீங்க? நீ இந்த விஷயத்த தான் பண்ணணும்னு சொல்றதுக்கு நீங்க ஒன்னும் மாடு வைக்கிறவர் கிடையாது, அவங்க மாடும் கிடையாது. ஓகேவா? ஒரு விஷயத்த கன்சர்னோட சொல்லும் போது கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்ற விதத்துல சொன்னீங்கன்னா யாரா இருந்தாலும் அதை புரிஞ்சுப்பாங்க. ஆர்டர் பண்ணீங்கன்னா மதிக்க கூட மாட்டாங்க. வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அவ்வளோ கோவம் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்போ கல்யாணம் பண்றது இதெல்லாம் சொல்ற காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம்ன்றதே ஒரு உமனுக்கு ஆப்ஷனல் தான். பிகாஸ் a woman does not need a man anymore. அவங்களுக்கு குழந்தை பெத்துக்கணும்னா கூட she can go into a fertility hospital and get pregnant. So marriage ஆப்ஷனலா இருக்கும் போது அது எப்ப பண்ணணும்ன்றதெல்லாம் இங்க क्वेश्चनே கிடையாது. பொண்ணு மாதிரி உட்காரணும்னு சொன்னா எந்திரிச்சு போயிடுறாங்க. சரி, நீங்க யார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உட்காரதுல என்னங்க பொண்ணு பையன், இது என்ன கேள்வி? அதுவே எனக்கு புரியல. நீ இப்படியே இருந்தா மாமியார் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவ? உன் நல்லதுக்கு தானே சொல்றோம். என்னமோ ஜெயிலுக்கு போற எஃபெக்ட் கொடுக்குறாங்க. ஆமா, மாமியார் வீட்டுக்கு கல்யாணம் போறதுக்காக ஒரு பொண்ணு அவங்களோட பர்சனாலிட்டியை மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அவங்களாவே இருக்கலாம். ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புன்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் ஆஸ் தே ஏஜ் ஆட்டோமேட்டிக்லி வரும். அவங்க கல்யாணம் மாமியார் வீட்டுக்கு போலனாலும் அது வரதான் போகுது, அங்க போனாலும் வரதான் போகுது. நீங்க நல்லது சொல்றது தப்பு இல்ல, அது கொஞ்சம் நல்ல விதமா சொன்னா நல்லா இருக்கும்.